நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். அதாவது மனிதனோட நல்வாழ்வுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது எதுன்னு சொன்னால் இந்த கடல் உப்பு தாங்க. இந்த கடல் உப்புங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் தேவைங்கிறது 2 கிராம் போதும்னு சொல்லி அது குறித்த அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்திய நாட்டை பொறுத்தவரையில் 5 கிராமுக்கும் மேலாக சாப்பிடக்கூடிய மக்கள் அதிகமாயிட்டாங்கன்னு புள்ளி விவரம் சொல்லுது. அதனால் மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள் பல நோய்கள், கொடுமையான நோய்கள்லாம் வருது. ஒபிசிட்டி, உடல் பருமன், அதிக எடை, தொப்பை, ஐபிபி, தோல் நோய்கள், அல்சர், ரொம்ப முக்கியமானதுங்க, யானைக்கால் நோய் கூட இந்த அதிகப்படியான உப்புனால வருதுன்னு சொல்லி அந்த ஆய்வறிஞர்கள் சொல்கிறாங்க. சரி, உப்பு சாப்பிட்டா தப்பா அப்படின்னு கேட்டால் முதல்ல நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த உப்பு குறித்து பேசும்போதே பலரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, அப்போ ஏன் நம்ம முன்னோர்கள் பெரியவங்க அறிவாளிகள் தானே, அவங்க எப்படி உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிங்கிற ஒரு பொன்மொழியை நமக்கு கொடுத்துருப்பாங்க, வாழ்வியல் மொழியை பழமொழியை சொல்லியிருப்பாங்க அப்படின்ற கேள்வியை திருப்பி கேட்குறாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. நாம் என்ன நினச்சிக்கிறோம், பல நேரங்களில் நாம் மொழியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லுக்கு பல்வேறு பொருள்கள் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அதற்கு ஒரு பொருள் கையாளப்பட்டு வந்திருக்கும். பின்வருங்காலத்தில் அது மருவி அல்லது மாறி வேறு பொருள் தருவதாக இருந்திருக்கும். எடுத்துக்காட்டால், உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொன்னாங்கன்னு சொன்னால், அந்த உப்பு என்ற சொல்லை எப்படி பயன்படுத்தினாங்க, நாம் இப்போ எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், உப்பு, அதுக்கு நம்ம அந்த பழமொழியிலே ஒரு பதிலை சொல்லலாம். உப்பு என்பதை எப்படி பயன்படுத்தினாங்க அந்த காலத்தில், இப்போ நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அதற்கு நல்ல ஒரு ஆதாரம் தான் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொன்னால், உப்பு கொடுத்தவங்கள நீங்கள் வாழ்நாள் முழுக்க நன்றி மறவாத இருங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு உப்பு என்ற சொல்லை உணவு படைத்தவர்களை, உங்களுக்கு பசின்னு போகும்போது உங்கள் பசியாறுவதற்கு உணவு படைத்தவர்களை, உணவு கொடுத்தவர்களை நீங்கள் வாழ்நாள் முழுதும் நன்றி மறவாமல் இருங்க அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ அங்கே உப்பு என்பது உணவை குறிக்கிறது. அப்போ உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொன்னால், உணவின் தன்மை, மனிதனுக்கு உடல் நலத்திற்கு ஏற்ற உணவின் தன்மை இல்லாத பண்டமாக இருந்தால் அதை தூக்கி குப்பையில் போட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டால் பீஸா, பர்கர்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். அதுபோல் உணவின் தன்மை அதில் இருக்கணும். மனித சக்திக்கு தேவைக்கு ஏற்ற தன்மையான அந்த உணவின் தன்மை மிக்க உணவாக இல்லாத பட்சத்தில் அதை தூக்கி குப்பையில் போட்டுடு அப்படின்றது தான் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உப்பு இல்லாமல் நம்ம உணவு உட்கொள்றதுனால நமக்கு எவ்வளவு பெரிய லாபம் கிடைக்குது தெரியுங்களா, எவ்வளவு பெரிய பயன் கிடைக்கும் தெரியுங்களா. அதையே ஒரு மருந்தாக கூட பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டா, திருவண்ணாமலையில் இன்றைக்கும் வாழக்கூடிய ஒரு மருத்துவர், அவர் பேர் வசந்தா மருத்துவமனைன்னு ஒரு மருத்துவமனை இருக்குதுங்க திருவண்ணாமலையில். அங்கே ஒரு மகப்பேறு மருத்துவர் சாய் பிரசன்னாங்கிற ஒரு டாக்டர் அந்த மருத்துவமனை நடத்தி வர்றாங்க. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக, 4 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக அந்த மருத்துவமனை இயங்கி வருது. அவங்க பலருக்கும் அந்த மகப்பேறு சிகிச்சை செய்து நல்ல புகழ்பெற்ற டாக்டராக இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லி டாக்டர் சொன்னபோது அவங்களுக்கு ஆப்ரேஷன் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ இதை எப்படி குணமாக்கிக்கிறதுன்னு அவங்க நினைக்கும் போது அவங்க என்ன செய்கிறாங்க, தாங்களுக்கு தானே ஒரு மருந்து இல்லாமல் இதை எப்படி குணமாக்கலாம் அப்படின்னு அவங்க சிந்தித்து அதற்கான வழியை தேடும்போது அவங்க கண்டுபிடிச்ச முறை தான் உப்பில்லாத உணவை ஒரு 6 மாதங்கள் சாப்பிட்டு அவங்களுக்கு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் செய்யணுன்ற தேவை இல்லாமல் செய்துக்கிட்டாங்கன்றத ஒரு புத்தகத்தில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தால் இன்றைக்கும் வாழக்கூடிய மருத்துவர் அவருங்க. அந்த பகுதியில் உள்ளவங்க அவங்க நேரில் கூட சந்திக்கலாம். அவங்க எழுதின புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தை படித்து நீங்கள் தெளிவு பெறலாம். ஆக மனிதனின் அனைத்து நோய்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு மருத்துவமாக, செலவில்லாத மருத்துவமாக,
நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய மருத்துவமாக இருப்பது எதுன்னு சொன்னால் உப்பில்லாத உணவு. அப்போ உப்பில்லாத உணவு, உப்பில்லாத பண்டம் உப்பில்லை என்பதல்ல, உப்பில்லாத உணவு தான் உச்சத்திலே என்பது தான் சரியான பொருள். அதுக்கு இந்த நல்வாழ்வு தகவல் நாடெங்கும் பரவ எங்களது ஐ லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.